அந்த அந்நியன் என்னை நெருங்கினா அவன் கைகள் என் தோளைத் தொட்டபோது நான் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனேன். அந்த தொடுதல் அது மாறனுடையது அல்லது என் கணவனுடையது அல்ல. அந்த நொடியில நான் எதை காப்பாத்த நினைக்கிறேனோ அது என் கைகளை விட்டு நழுவிக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். பயப்படாதே பெண்ணே, இது கடவுளின் சித்தம் என்று அவன் என் காதோரம் கிசுகிசுத்தான். அந்த சொற்கள் எனக்கு ஒரு பெரிய கேலியாகத் தெரிந்தன. ஒரு பெண்ணின் மானத்தையும் அவளது விருப்பத்தையும் சிதைப்பதற்கு கடவுள் என்ற பெயரை கேடயமாக பயன்படுத்துவது எவ்வளவு சுலபமா இருக்கிறது. அந்த நள்ளிரவில் அந்த தோப்பின் இருளில் நான் ஒரு பெண்ணாக அல்ல, வெறும் ஒரு சடங்கு பொருளா மாற்றப்பட்டேன். அந்த நீண்டரவு எப்படி முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. காலத்தின் சக்கரம் உறைந்துவிட்டது போல தோன்றியது. மரங்களின் இலைகளுக்கு இடையே மெல்ல விடியற்காலையின் சாம்பல் நிற வெளிச்சம் கசியத் தொடங்கிய போது அந்த தோப்பு ஒரு மயான அமைதியில் இருந்தது. மெல்ல என் உடலை தேற்றிக்கொண்டு எழுந்த என் பட்டுப்புடவ கசங்கியிருந்தது. கலைந்த என் கூந்தலைப் போல என் மனமும் சிதறிக் கிடந்தது. அந்த அந்நியன் எப்போது மறைந்தான் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவன் ஒரு